சிக்கன் பிரியாணி இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். சிக்கன் லவர்ஸ் கட்டாயமாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. எப்போவும் ஒரே மாதிரி தான் சமையல் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீக்கெண்டை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரியாணி ரெசிபி நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். ஸோ நான் இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டேன். இப்போ இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரும் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுக்க போகிறேன். வேக வச்ச பிறகு அந்த சூப் எடுத்து பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் வந்து சீக்கிரமாக வந்துடும், குக்கர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து வேக வச்சாலே வந்து போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிச்ச பிறகு ஸ்லோ ஃபயரில் வந்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா இலை, ஒரு கையளவுக்கு மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து முதல்ல கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டே இந்த மசாலா தான். நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு வந்து புதினா இலை மல்லி இலை வதக்கி தான் சேர்ப்போம். இதில் வந்து அரைச்சி வந்து ஊற்ற போகிறோம். ஸோ டேஸ்ட் நிச்சயமாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நான் 1 தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம வேக வச்சுருந்த சிக்கனையும் செக் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். சைடு நான் பிரியாணிக்கு தாளிச்சிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு பே லீஃப் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அரிசிக்கு பாதி அளவில் தான் வெங்காயமும் தக்காளியும் வந்து இருக்கணும். ஸோ ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயமும் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளியும் வந்து எடுத்துருக்கேன். வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக தயிரும் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம தயிர் சேர்த்து வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சீக்கிரமாக கருகாது. நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இந்த பாட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பர்கர் பிராண்டில் வரக்கூடிய ஒரு பிரியாணி ஹண்டி. இதோட அளவு எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த பாட்டில் வந்து 1 கிலோ அரிசியும் 1 கிலோ கறியும் வந்து போட்டு சமைக்கலாம். நான் இந்த பாட் பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ நான் தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் வீடியோ எடுக்கிறதுனால கடைசி டைமில் தான் அரிசியை ஊற வச்சேன். எனக்கு அந்த டைமிங் வந்து சரியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியை ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைமிங் சரியாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த டைமில் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே புதினாவும் மல்லியும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த டைமில் வேணும்னா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கலை. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் என் பொண்ணு வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காரம் வந்து போட்டிருக்கேன். நான் எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன். நம்ம இதில் தண்ணிக்கு பதிலாக என்ன சேர்க்கிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த சிக்கன் சூப்பு, அடுத்து வந்து தேங்காய் பால், இந்த 3மே கலந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆனம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் மட்டனில் கூட செஞ்சுக்கலாம். மட்டனில் பண்ணுறதா இருந்தாலும் இதை மாதிரி ஃபஸ்ட் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த சூப்பை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிரியாணி பண்ணிக்கணும். இப்போ நாம் இதில் வேக வச்சுருந்த சிக்கனையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ஆனம் கொதிக்கிற டைமில் சிக்கனையும் சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த சிக்கன்லேயும் மசாலா எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நான் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் இந்த சிக்கனில் தனியாக மசாலா, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு பொரிச்சு வைக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை. பட் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆனம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதிக்கு பதிலாக சீரக சம்பா கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் என்ன தான் சீரக சம்பா பிரியாணி நல்லா இருந்தாலும் எனக்கெல்லாம் இந்த பாஸ்மதி மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் என்ன மாதிரி வந்து பாஸ்மதியில் வரணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஹை ஃபயரில் தான் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு இந்த அரிசி ஆனம் எல்லாமே ஒரே அளவுக்கு வந்த பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன். நான் மேலே வந்து ஃபாயில் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இனி வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வந்து வச்சுக்க வேண்டியதான். இந்த பர்கர் பேன் வந்து அடிப்பிடிக்காது. ஸோ கீழே தவா எதுவும் வைக்க தேவையில்லை. மேலே வெயிட் மட்டும் வச்சுருந்தேன். சரியாக ஒரு 10 நிமிஷம் வந்து தம் போட்டு வச்சுருந்தேன். 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மணக்க இந்த சூடான சிக்கன் பிரியாணியை தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு சண்டே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களையுமே பாராட்டுவாங்க. ஸோ இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.